இந்த மேடை வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான மேடையா இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதிலிருந்து நெறியாளர் வந்து சொன்னதும் போல ஒரு பாசத்தின் குடும்பமாக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். ஒரே குடும்பமா அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் கடைசி பையனா நானும் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மேடை தருணம். இதற்கு நன்றி சொல்றது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் பொன்ராஜுக்கு நான் வந்து பொன்ராமுக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம், பொன்ராம், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து எஸ்ஏசி கிட்ட ஒர்க் பண்ணும்போதே நான் நண்பர்கள். ஆனால் அவங்களோட எந்த படத்துலையும் நான் பாட்டு எழுதுனது இல்லை. இந்த படத்தில் எழுதியாச்சு மாஸ்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. ஆனால் கொம்பு சீவின்னு சொல்லி இந்த படத்தை பண்ண போகிறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலியன்றா கேட்டேன். இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதனா வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டன் மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுதுன மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம், அப்படிதான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசின போது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதா மகனாக உட்காந்துருக்கார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர், 2 பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேற ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம்தான் நான் நினைக்கிறேன். அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம். சினிமாவில் பார்த்தா ஒரு சில நண்பர்களை பார்த்தா தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவர் வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கப்பலமாக தம்பியோடு நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்னைக்கு தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் வந்து எல்லாருமே வந்து மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர மனசு வந்து ரொம்ப குழந்தை மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்தை மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்கறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் எங்கே பார்த்தாலும் கேட்குறாரு. அவர் கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாக இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 35-40 நாடுகளுக்கு நான் பறந்து வந்துட்டேனாலும் முதல் விமான பயணமே கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதில் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவ்வளோ நினைவுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்கள் எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்லப்போனால் கேப்டனுக்கு நாங்கள் திருப்பி செய்ய முடியாத அன்பை எல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்லை, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தயாரிப்பாளர்களும், ரசிகர்களும் இருக்காங்க. அதனால நீங்க அன்பால் உருவான குழந்தை. அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும். இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.